மனிதனுக்கு முன்பதாக தன்னை நீதிமானாய் காண்பிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், அது பாவம். ஷாக்கா இருக்குல்ல? ஆனா நல்லவங்களா வாழ்றது பாவமா, நீதிமானா வாழ்றது பாவமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன், நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். இப்போ 5:1 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் தைரியமாய் சேரக்கூடிய சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நல்லா கவனி. இன்னொன்னு வாசிப்போம், ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாகணும்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொன்னேன், கிரியையினால் வருகிற இந்த நீதி பாவம். ஏன் தெரியுமா? பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நான் சொல்லல, பைபிள் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த சுயநீதி கூட பாவம். ஏன் தெரியுமா? இது விசுவாசத்தினால வர்ற நீதி கிடையாது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்படி விசுவாசம் இல்லாமல் வருகிற சுயநீதி பாவம். எத்தனை பேருக்கு புரியுது? பாவத்தின் சம்பளம். அதனாலதான் கஷ்டம், நஷ்டம், வறுமை, தரித்திரம், இழப்பு, தோல்வி, விரக்தி, வியாதி, வேதனை, கண்ணீர், இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் தேவ நீதியை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக அல்லது விசுவாசத்தினால் உண்டான தேவ நீதியை உயர்த்தி பிடித்து கனப்படுத்துவதற்கு பதிலாக தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தப்படுகிறபடினால் அது பாவமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாக, வியாதியாக, தரித்திரமாக இருக்கிறது.